வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் பிஇ பிடெக் படிப்பில் சேர்வதற்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் மே முதல் வாரத்தில் தொடங்க உள்ளதாகவும், அதுக்கு உண்டான ஆன்லைன் லிங்க் என்ன, யார் யார் விண்ணப்பிக்கலாம், +2 பொதுத் தேர்வுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் 2025-26 கல்வியாண்டில் மாணவர் சேர்ப்பதற்குண்டான அனுமதி வழங்குவதற்கான பணிகளை அண்ணா பல்கலைக்கழகம் மேற்கொண்டு வருகிறது. மாணவர் சேர்க்கைக்கு அங்கீகாரம் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்த கல்லூரிகளில் நேரடியாக சென்று ஆய்வு செய்யப்பட்டு அதன் விவரங்களையும் வீடியோவாக பதிவு செய்தும் பணியாளர்கள் விவரத்தையும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது மாநில பாடத்திட்டத்தில் +2 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்குண்டான விடைத்தாள் திருத்தப்பட்டு மதிப்பெண்களை சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இவர்களுக்கான தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்தபடியே மே 9ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் பிஇ பிடெக் படிப்புகளில் மாணவர் சேர்வதற்கான விண்ணப்பம் மே மாதம் முதல் வாரத்தில் தொடங்கும் எனவும், அதற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கையானது பதிவு செய்தல், பணம் செலுத்துதல், தேர்வு நிரப்புதல், ஒதுக்கீடு மற்றும் உறுதிப்படுத்துதல் என அனைத்தும் முழுமையாக இணையதளம் மூலமாகவே செயல்படும். தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தின் இணையதளமான www.tneaonline.org என்ற பக்கத்தில் பார்த்து மாணவர்கள் விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். அதுக்குண்டான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கடந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கையில் 2023ஆம் கல்வியாண்டில் 441 பொறியியல் கல்லூரிகளில் 1,60,297 இடங்கள் அனுமதிக்கப்பட்டன. இந்த இடங்களில் சேர்வதற்கு 1,79,114 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்றனர். அவர்களில் 1,16,620 இடங்களில் மாணவர்கள் தேர்வு செய்தனர். அதேபோல் 2024ஆம் கல்வியாண்டில் 434 பொறியியல் கல்லூரியில் 1,80,115 இடங்கள் அனுமதிக்கப்பட்டது. இந்த இடத்தில் சேர்வதற்கு 2,07,000 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்றனர். அவர்களில் 1,30,938 இடங்களை மாணவர்கள் தேர்வு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த tneaonline.org இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டீடைல்ஸ் அபவுட் TNEA 2025 வில் பி அப்டேட்டட் ஹியர் ஷார்ட்லின்னு கொடுத்துட்டாங்க. இப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025க்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. அதே மாதிரி கட் ஆஃப் மார்க் எல்லாமே இந்த லெஃப்ட் சைடு பேனலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. 2020, 21, 22, 23, 24 வெக்கேஷனலுக்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இங்கிருந்தும் நீங்கள் ஒரு சில மதிப்பெண்களையும் பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த தேர்வுக்குண்டான அனைத்து விவரங்களும் நம்ம சேனலில் வரும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.